கடும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழக மக்களுக்கு நிவாரணம் அறிவிக்காதது மத்திய அரசு இழைத்துள்ள மிகப்பெரிய துரோகம் என்று சிபிஎம் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் சாடியுள்ளார். தஞ்சாவூரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட் ஏழை எளிய மக்களுக்கு ஏமாற்றம் அளிப்பதாகவும் பெரிய கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு மேலும் மேலும் சலுகை அளிப்பதாக உள்ளதாகவும் கூறினார். தமிழகத்தில் மழை வெள்ள பாதிப்புகளுக்கு 37,000 கோடி நிவாரணம் வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் கோரிக்கை விடுத்திருந்தார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அமித்ஷாவை நேரில் சந்தித்து வலியுறுத்தினார்கள். அதற்கு டிசம்பர் 27ஆம் தேதிக்குள் நிதி அறிவிக்கப்படும் என்று அமித்ஷா தெரிவித்திருந்தார். 27ஆம் தேதியே போய்விட்டதால் நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அந்த அறிவிப்பும் இல்லாததால் நிதிநிலை அறிக்கை ஏமாற்றம் அளிக்கிறது என்று பாலகிருஷ்ணன் கூறினார். தமிழக மக்களுக்கு மத்திய அரசு மிகப்பெரிய துரோகம் இழைத்துள்ளது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த இடைக்கால பட்ஜெட் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு ஏமாற்றம் அளிப்பதாக, பெரிய கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு மேலும் மேலும் சலுகை அளிப்பதற்காக பட்ஜெட்டாக தான் இருக்குது. குறிப்பாக தமிழ்நாட்டில் கடந்த டிசம்பர் மாதம் ஏற்பட்ட மிகப்பெரிய வரலாறு காணாத வெள்ளம் சேதத்துக்கு, புயல் சேதத்துக்கு நிவாரண நிதி அறிவிப்பாங்க என்றெல்லாம் எதிர்பார்த்தாங்க. நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து நேரடியாக போய் வற்புறுத்தினாங்க. நான் 27ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக வந்து அறிவிச்சிருவேன் அப்படின்னு எல்லாத்தையும் வாக்குறுதி கொடுத்தாரு. 27ஆம் தேதியும் போச்சு, வெயிட் பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் பணம் வரல. சரி, நிதிநிலை அறிக்கையிலையாவது அறிவிப்பாங்கன்னு பார்த்தா இது வரைக்கும் அதுக்கான எந்த அறிவிப்பும் வரல. ஆகவே தமிழக மக்களை பொறுத்தவரையில் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு துரோகம் இழைக்கக்கூடிய, தமிழக மக்களுக்கு பாதகமான, தமிழக மக்களுக்கு ஓரவஞ்சனை செய்யக்கூடிய ஒரு பட்ஜெட்டாகத்தான் இந்த பட்ஜெட் இருக்கிறது என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் தெரிவித்துக்க விரும்புகிறேன்.